கொலராடோ வரலாற்றிலேயே மிகவும் மோசமான அழிவுகரமான தீ விபத்து ஒண்ணு நடந்துச்சுங்க. அது மார்ஷல் தீ விபத்து என்று பேர் வச்சாங்க. அந்த தீ விபத்துக்கு பிறகு நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னா, அவங்களுடைய பிரஷியஸ் பொருட்கள், விலை மதிப்பற்ற பொருட்கள் என்ன செய்தாங்க, தேட ஆரம்பிச்சாங்க. அந்த தீ விபத்து ஆகி அங்க எல்லாம் சாம்பலா ஆகி இருந்துச்சு. ஆனாலும் சிலர் என்ன செய்தாங்க, என்னுடைய தங்கமோ என்னுடைய வயிறுமோ அங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த இடத்துல வீட்டுல போய் என்ன செய்தாங்கன்னா, அந்த சாம்பல் அப்படியே இது பண்ணி தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த தேடல்ல நிறைய பேருக்கு அப்படி ஒன்னும் எதுவுமே கிடைக்கல. ஒரு சிலருக்கு மாத்திரம் தான் கிடைச்சிச்சு. ஒரு மனுஷன் என்ன பண்ணாருன்னா, தனது வெட்டிங் ரிங்க பற்றி ரொம்ப அழகா பேசினார். அவர் சொன்னாரு, அந்த மாடி படுக்கையில என்னுடைய ரூம்ல நானு ஒரு கபட் இருந்துச்சு, அந்த கபட்ல தான் வச்சிருந்தேன். வீடு இப்ப இல்ல, எல்லாம் சாம்பலா ஆயிடுச்சு. யாருன்னா போய் தேடுறீங்கன்னா அந்த பெட்ரூம் இருந்த இடத்துல பாருங்க, என் மோந்திரம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. ஆனா அவங்களுக்கு அந்த மோந்திரம் என்ன செய்யல, கிடைக்கவே இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேம் தரைமட்டமாக படம் போகிறது என்று அதன் அழிவை குறித்து மிகுந்த துக்கத்துடன் எழுதுகிறார். அதே போலதாங்க நாம கட்டெழுப்பிய வாழ்க்கை சாம்பலாக்கி விட்டதாக சில சமயங்களில் நம்ம உணர்றோம். அது உணர்ச்சி ரீதியாகவும் இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாகவும். எங்களுக்கு எதுவுமே இல்லையே என்று சம்டைம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஏசாயா என்ன செய்யறார், நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார். சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று ஏசாயா 61:3 சொல்லுது. அந்த மார்ஷல் தீ விபத்துல ஒரு பெண் எதிர்பக்கத்தில் சாம்பலை அப்படியே தேடிட்டு இருந்தாங்க. அங்க அவருக்கு கணவரினுடைய வெட்டிங் ரிங், திருமண மோந்திரம் அவருக்கு கிடைச்சிச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். உங்க விரக்தியில, உங்க சாம்பலில் தேவன் சிங்காரத்தை கண்டுபிடித்து கொடுக்கிறார். அது நீங்களே என்று நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டிப்பா கடவுள் கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு என்ன செய்வோம், நாம உறங்க செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.